இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தும் பேரணிக்கு தூண்டியதின் பேரில் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான அருண் துரைசாமி இன்று புக்கைடமானுக்கு அழைக்கப்பட்டார். விசாரணை முடிந்து வெளியே வந்த அருண் அமலாக்க நடவடிக்கைகள் போதவில்லை என பேசியதிலும் அமைதி பேரணிக்கு அழைப்பு விடுத்ததிலும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் தமக்கிருக்கும் உரிமையை மட்டுமே பயன்படுத்தியதாக கூறினார். சட்ட அமலாக்கம் சரியில்லை என்றால் அது குறித்து கேள்வி எழுப்புவதும் பேரணி நடத்தவும் நமக்கு உரிமை இருப்பதாக செய்தியாளர்களிடம் அருண் கூறினார். 2012 அமைதி பேரணி சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையைத்தான் நான் பயன்படுத்துகிறேன். இது நிந்தனை செயல் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். எனவே பேரணிக்கு அழைப்பு விடுத்து வீடியோ வெளியிட்டதற்காக நான் வருத்தப்படவில்லை. இந்துக்களின் விரக்தியின் வெளிப்பாடே இதுவென அருண் மேலும் கூறினார். தைப்பூச காவடியாட்டத்தை இழிவுபடுத்தியதற்காக இம்மாத இறுதிக்குள் ஜம்ரி வினோத் மீது வழக்கு தொடரப்போவதாகவும் அவ்விவகாரம் தொடர்பில் மாமன்னரை சந்தித்து பேச அனுமதி கோரப்போவதாகவும் அருண் கூறினார். இந்துக்களை அவமதித்ததாக கூறி ஜம்ரி வினோத் மீது 894 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடேன் உசேன் நேற்று உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.